வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் 10ஆம் வகுப்பு கணித படத்தில் பயிற்சி 1.6ல் பலவுள் தெரிவு வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது 6ன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் ஏ அப்படிங்கிறதுல 1,3 அப்படின்னு 2 நம்பர்ஸ் இருக்குது. எனில் என் ஆஃப் பி ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் பி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்குது? 6ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஏ வந்து என்ன அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்களா, 2 நம்பர். அப்போ 1 இது 2, அப்போ 2. சரியா? நம்பர் ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரெண்டையும் நம்ம இப்போ ஏ கிராஸ் பி பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் அதாவது ஏல உள்ள எலமெண்ட்டையும் பியில் உள்ள எலமெண்ட்டையும் சேர்த்து தானே எழுதுவோம். அப்போ நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த ஏ நம்பர் ஆஃப் ஏயும் நம்பர் ஆஃப் பியும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறதா ஏ கிராஸ் பி. அப்போ இதில் ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஏ வந்து நமக்கு 2ன்னு இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் பியை வந்து இந்த சைடு வச்சுட்டோன்னா இந்த சைடு நமக்கு மல்டிபிளாக இருக்குது. இந்த சைடு போகிறப்ப நம்ம டிவிஷன் ஆகும். சரியா? அப்போ டிவிஷன் ஆகுனா என்ன பண்ணணும், 6 வந்து 2ஆல் நம்ம வகுத்தோம்னா மூவி 2 6ன்னு வரும். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து நமக்கு 3. அப்போ இது கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னா ஈயில் இருக்கு இல்லையா, 3. இதுதான் அது கரெக்ட் ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ கணத்தில் ஏ பி கொடுத்துருக்காங்க. பி கணத்தில் 2,3, சி கணத்தில் BQRS எனில் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி ஆனது என்ன அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ யூனியன் சி எழுதணும். ஏ யூனியன் சி அப்படின்னா ஏல உள்ளதையும் எழுதணும், சியில் உள்ள கணத்தில் உள்ளதையும் சேர்த்து எழுதணும். ஒரு டைம் எழுதுனா திரும்ப எழுதக்கூடாது. சரியா? இப்போ எழுதணுன்னா பாருங்கள், இதில் ஏ கணத்தில் என்ன இருக்குது, பி இருக்குது. சி கணத்தில் பார்த்தீங்கன்னா BQRS இருக்குது. நம்ம பி ஏற்கனவே எழுதிட்டதுனால QRS எழுதுகிறோம். அப்புறம் பி கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 2,3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கிராஸ் பண்ணணும். ஏ யூனியன் சியவும் நம்ம பியவும் கிராஸ் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன வரும், A,2 A,3 B,2 B,3 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 6 எழுதுகிறோம். எழுதுனா நமக்கு மொத்தம் என்ன எத்தனை வருதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருது. இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். அப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி அப்படிங்கிறது 12. இது எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஈனால இருக்குது. இதுதான் இதுக்கோட கரெக்ட் ஆன்சர். மூணாவது கணக்கு பாருங்கள். ஏ கணத்தில் 1,2 கொடுத்துருக்காங்க. பி கணத்தில் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. சியில் 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் டியில் பார்த்தீங்கன்னா 5 6 7 8 எனில் கீழே கொடுக்கப்பட்டவர்கள் எது சரியான கூற்று அப்படின்னு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான கூற்று அப்படின்னா நம்ம ஒன்றா தான் நம்ம என்ன பண்ணணும், செஞ்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஏ கிராஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏ கிராஸ் அப்படின்னா ஏல என்ன எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, 1,2 கொடுத்துருக்காங்க. சியில் வந்து 5 6 கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், 1 வச்சு 1,5 1,6 2,5 2,6ன்னு எழுதியிருக்கோம். தான் ஏ கிராஸ் சி. அடுத்து பார்த்திங்கன்னா பி கிராஸ் டி எழுதணும். இப்போ பியில் உள்ள எலமெண்ட் வந்து என்னது, 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. டியில் வந்து 5 6 7 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதை வச்சு எழுதிக்கலாம். 1,5 1,6 1,7 1,8. அடுத்து வந்து 2 வச்சு எழுதுகிறோம், 3 வச்சு எழுதுகிறோம், 4 வச்சு எழுதுகிறோம். சரியா? இப்போ மொத்தம் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டியோட உட்கணமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் உள்ள இந்த செட்டெல்லாம் இந்த பி கிராஸ் டியில் இருக்கான்னு பாருங்கள். 1,5 இருக்கா, 1,6 இருக்குது, 2,5 இருக்குது, 2,6 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டே நமக்கு என்னது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டியோட உட்கணம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆள் இருக்கிற இதுதான் இதுக்கு ஆன்சர். இப்போ 4வது கணக்கு பாருங்கள். ஏ கணத்தில் என்ன இருக்கான், 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஏயிலிருந்து பி என்ற கணத்திற்கு எத்தனை உறவுகள் இருக்கா, 1024 உறவுகள் உள்ளது எனில் பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2^mn, அதாவது மொத்த உறவுகளே எவ்வளவு 1024. அப்போ 2^mn = 1024. இப்போ நம்ம வந்து அடிமானம் 1 போல் வர்ற மாதிரி பாய்க்கணும். அப்போ வந்து 1024 நம்ம காரணிப்படுத்துகிறோம். 2ஆல் காரணிப்படுத்துகிறப்ப நமக்கு எத்தனை இருக்குன்னா 10 டைம்ஸ் வருது. சரியா? அப்போ 2^mn = 2^10. இப்போ அடிமானம் 1 போல் இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ mn = 10ன்னு வருது. சரியா? இதில் m அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா நம்பர் ஆஃப் ஏ.
அதுக்கடுத்து என்னங்கிறது நம்பர் ஆஃப் பி. நமக்கு கேட்டிருக்கிறது பி என்ற கணத்திற்கு உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ஏ தானே. நம்பர் ஆஃப் ஏ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5ன்னு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ, அது வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்ங்கிற இடத்துல நம்ம 5 போட்டுக்குவோம். 5n இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ என்னங்கிறது என்னது அப்படின்னா, இங்கே பெருக்கல் இருக்குது, சைடு வகுத்தலில் போகுமா. அப்போ 10/5 நம்ம அடித்தோன்னா என்ன வரும், 2 10 வரும். அப்போ 2. அப்போ நம்பர் ஆஃப் பி வந்து நமக்கு என்னது 2. அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆவணால் இருக்கு இல்லையா, 2 தான் இது கரெக்ட் ஆன்சர். 5வது கணக்கு பாருங்க. 6 அப்படிங்கிறது x(x²). எக்ஸ் ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் வர்ற உறவோட வீச்சகமானது எதுன்னு கெடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வீச்சகம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, 13ஐ விட குறைவான பகா எண்கள். அப்போ பகா எண்களை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 விட குறைவான பகா எண்கள் இது 2 3 5 7 11. இதுதான் நமக்கு பகா எண். சரியா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x(x²). அப்போ என்ன வரணும், எக்ஸை எழுதிட்டு இப்போ இந்த 2 எழுதணும்னா 2ஓட ஸ்கொயர், வர்க்கம் என்னது 4, அதை ஒரு செட் எழுதணும். அப்போ 2, 4. அடுத்து என்ன எழுதணும், 3 3ஓட வர்க்கம். 3ஓட வர்க்கம் என்னது, 3 9, அதை எழுதியிருக்கோம். 5 5ஓட வர்க்கம், 7 7ஓட வர்க்கம், 11 11ஓட வர்க்கம். சரியா. இப்போ இதில் வந்து நம்ம இதை எழுதிட்டோம். இதில் நமக்கு வீச்சகம் அப்படிங்கிறது என்னென்னா, 2வது வரதான் நமக்கு வீச்சகம். அப்போ இதில் என்னது 2வது வருது, 4 வருது, 9 25 49 121 தான் இதோட வீச்சகம். அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா, நமக்கு ஈனால இருக்குது பார்த்தீங்களா. 4 9 25 49 121 இதுதான் இதோட ஆன்சர். இதில் ஈயனால 1ன்னு போட்டிருக்கு. ஏன்னா நமக்கு 1 வந்து என்னது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. அதனால நமக்கு ஆன்சர் வந்து ஈனால இருக்கு இல்லையா, இது அதோட கரெக்ட் ஆன்சர்.